ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுது. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. என்னடா வீடியோ போலேன்னு கஷ்டமா வேற இருந்துச்சு. என்ன பண்றது, ஊர் திருவிழாவாச்சே, அதனால வீடியோவும் ரெடி பண்ண முடியல. சரி, அதான் எங்க ஊர் திருவிழா இன்னும் முடியல, அதனால வீடியோ போடாம இருக்கிறது. சரி, அதான் ரெடி பண்ணி போடலான்ட்டு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் அந்த கூட்டு குடும்ப கதையை இன்னையோட முடிச்சலான்னு பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு நம்ம கதையை பார்ப்போம், அதுக்கப்புறம் புது கதையை யோசிச்சு அதுக்கப்புறம் நல்ல கதையா போடலான்னு இருக்கேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ளார போலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த உறவுகளுக்கு எல்லாருக்கும் எனக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்க, ரொம்ப வளவலன்னு பேசி இழுக்க வேணாம், வாங்க கதைக்குள்ளார போயிருவோம். புஷ்பா எத்த ஆமா நொத்த பொண்ணு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க இருந்து என்னடி பேசிட்டு இருக்க நீ? இதோ வரேன், சீக்கிரம் வர வேலையை பாரு. பாத்தீங்களா என் மாமியார் என்ன எப்படி பேசிட்டு போறாங்கன்ட்டு? இவ்வளவு நாளைக்கு சண்டை போட்டு என்னாக போகுது, கொஞ்சம் ஒட்டு உறவா இருக்கலான்னு பார்த்தா இடத்த விட்ட மரத்தை பிடிக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப வரியா இல்லையாடி? வரேன், உள்ளார போலாம், போய் பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருக்காங்கன்னு பாப்போம். தூரம் கூப்பிட்டு நான் போலேன்னா அவ்வளவுதான், மாமியார் அடிக்கவே வந்துருவாங்க. என்னங்க இங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க அப்பா இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சட்டுன்னு பால் பழம் கொடுத்துட்டு அனுப்புவாங்கன்னு பார்த்தா வீட்டுல போய் நிறைய வேலை இருக்குல்ல நமக்கு. அதெல்லாம் பொறுமையா தான் போகணும், அவசரப்படாதீங்க. ஏன் அவசரம் உனக்கு புரிய மாட்டேங்குதே? அடிதான் வாங்க போறீங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களே. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பயும் பொறுமையா இருந்தா என்னடி சொல்றது? நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. பெரியமா. என்னது பெரியமாவா? சொல்லுங்கக்கா. என்னது அக்காவா? ஓஹோ, நான் அவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கேனா? எங்க அத்தை வேணுங்க. சொல்லுங்க. என்ன தம்பி, என்ன எப்படி கூப்பிட கூட தெரியல உங்களுக்கு? அப்படின்னு இல்ல. அவசரப்படாதீங்க தம்பி, உங்க 2 பேருக்காக தான் என் மாமியார் பாலாத்திட்டு இருக்காங்க. கொண்டு வந்துருவாங்க, பால் மலம் குடிச்சு நேரா வீட்டுக்கு போயிடலாம். என்ன சரிங்களா? சரிங்க. அடியே மருமவளே, நவுரடி, என் பேத்திக்கும் பேரங்க நான் பால் மலம் கொடுக்கணும்ல, குறுக்க நின்னுக்கிட்டே. ஐயோ தாராளமா வந்து கொடுங்க, வாங்க. அம்மாடி பேத்திமா, அப்பையே பால் மலத்தை நீயே குடிச்சிட்டு பேரனு கொஞ்சம் கொடு. சரி பையே. தம்பி மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிடணும், சரிங்களா? குடிச்சிட்டுருங்க, நான் வந்துறேன். எங்க போறீங்க? இதோ வரேமா, இருமா. ஏங்க சொல்லு லட்சுமி. கொஞ்சம் உள்ளார வரீங்களா? என்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி லட்சுமி. பாதித்தா, இந்த 2 நிமிஷம் இருங்க, வந்துறேன். சரி பையே. பொண்ணு மாப்பிளைக்கு பால் மலம் கொடுத்துட்டு இது கண்டு உள்ளார போயிடுச்சுங்க. மாமியும் மாமாவும் 2 நிமிஷத்துல வரேன்னு போறாங்க. ஓஹோ, இவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிட்டாங்களோ? சரி சரி, இப்ப வர வரைக்கும் பொண்ணு மாப்பிளை கலைக்க வேண்டியதா. அமலா, சொல்லுங்க நீ. அம்மா அத்தை உள்ளார போயிருக்காங்க, என்ன விஷயம்? அது இப்ப தெரிய வேணாம், அவங்களாம் வந்து சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? 2 நிமிஷம் உங்களால பொறுக்க முடியாதா? சரி சரி. மாப்பிள என்ன பால் மலம் குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க, குடிக்க. பாதி பெரியமா. அட நீ குடிச்சிட்டு மாப்பிளை குடி. மாப்பிளை எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, நான் கையிலே வச்சிட்டு இருக்க பாலையும் பழத்தையும். சரி பெரியமா. சொல்லு லட்சுமி, இதை தனியா பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. சின்ன மருமகளை பேத்தியும் புரிஞ்சுக்காம மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் நானு. அதான் அப்படி பேசினாலும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டே, அப்புறம் என்ன லட்சுமி? புரிஞ்சுக்கிட்டாலும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. குழந்தையில இருந்து சுவாதி பேத்தி என் கையால தூக்கி வளர்த்துட்டு பேத்தி என் மருமகளை ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேங்க. அதான் புரிஞ்சுக்கிட்டே. புரிஞ்சுக்கிட்டாலும் என்னன்னு தெளிவா சொல்லு லட்சுமி. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. என்னது லட்சுமி? கழுத்துல போட்டுக்க நெக்லஸ என் பேத்திக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சுவாதி பேத்தி கொடுக்க போறியா? ஆமாங்க, நான் பண்ண தப்புக்கெல்லாம் ராச்சித்தம்மா, நான் கழுத்துல போட்ட நெக்லஸ என் பேத்தி கொடுக்க போறேன். சரி, குடுக்கறது ஒண்ணும் இல்ல. அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தியா? பொண்ணு அமலா இருக்கு, அப்புறம் மருமக புஷ்பா இருக்கா. அவங்க இருக்கும்போது குடுத்தீனா அவங்க தான் நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணு அமலா கிட்ட நான் முன்கூட்டியே சொல்லிட்டேங்க, நெக்லஸ நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். அமலா என்ன சொன்னா அதுக்கு? என்னோட முடிவை சொன்னேன், அமலாவும் ஓகே சொல்லிட்டா. நம்ம மருமக புஷ்பாக்கு தான் தெரியாது. லட்சுமி, எது வந்தாலும் தனியா கொடுத்துக்கலாம், கொடுத்து பிரச்சனை ஆகிற போது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பேத்தி கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போதைக்கு என் பேத்திக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் என் பேத்திக்கு எப்பவும் இருக்கணும். நீ மண்டபத்திலே கொடுத்துருக்கலாமே. மண்டபத்திலே கொடுத்துருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா பேத்தி முகத்தை பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, என்னால அவளை பார்க்க முடியல. அதுக்காக தான் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சேன். உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கணும், தப்புதான், மன்னிச்சிடுங்க. எதுவும் தப்பா நினைக்கல. பொண்டாட்டி லட்சுமி இவ்வளவு தூரம் மனசு தெரிஞ்சிருக்காளே, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரிங்க, சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு சந்தோஷம். பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப நேரமா நம்ம வீட்டுல இருக்காங்க, மருமக வீட்டுக்கு போகணும்ல, நம்மளால அவங்களுக்கு நேரம் கடத்த வேணாம், வா உள்ளார போவோம். சரிங்க. அம்மாடி சுவாதி, சொல்லுங்க பையே. உங்ககிட்ட ஒண்ணு கொடுப்பேன், ஆனா நீ வேணான்னு சொல்லக்கூடாது. என்னது பையே? அதான் நானும் சொல்றேன்ல. என்ன இந்த மாமியார் ஏதோ பொருள் கொடுக்குறேங்குது, என்னவா இருக்கும்? பேத்திக்கிட்ட கொடுக்குறேன், நம்ம கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. ஓஹோ, இதுக்காக தான் மாமியார் மாமனார் உள்ளார போய் டீலிங் பண்ணிட்டு இருந்தாங்களோ? சரி, என்னன்னு பாப்போம். அத்தை, சொல்லுமா. குட்டிகளா என்ன வச்சிருக்கீங்க? அத்தை கழுத்துல அட்டிகையை காணா, என்னாச்சு? இவ்வளவு நேரம் கழுத்துல போட்டுருந்தீங்க, இப்ப காணா? அதையும் சொல்றேம்மா. ஐயோ, கழுத்துல போட்டு அட்டிகையை தான் மாமியார் கொடுக்க போதோ? இந்தாமா, உனக்காக அந்த பாட்டியோட பரிசு. என்னது பைய அது? இப்போதைக்கு இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க வேணாம், வீட்டுல போய் பாரு. என்னது பையே? அதான் சொல்றேன்ல, எதுவுமே நீ கேட்க கூடாது என்கிட்ட. இதுவா இருந்தாலும் நீ வீட்டுல தான் போய் பார்க்கணும். சரி பையே. என்னைக்கு நீ பத்திரமா வச்சுக்கணும். சரி பையே. சரிம்மா, உங்க வீட்டுக்கு கிளம்பட்டும், நான் போய் விட்டுட்டு வந்துறேன். சரிம்மா, போயிட்டு வா. சரி பையன், நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வாத்தா.
நான் போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க பேராண்டி. என் பேத்தியை நல்லபடியா பாத்துக்கோங்க. பேத்தி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துடக்கூடாது. அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். சரி பாட்டி. சரிங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. பாதிமா, ஒரு நாள் விருந்து கூப்பிடுறேன், வந்து சாப்பிட்டு போங்க. ஏன் போய் அதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். போய் ஆசையா கூப்பிடுறேன், வர மாட்டேங்கிற. போய் ஃபோன் பண்றேன், கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரி பையே. அமலா, வெளியே கார் நிக்குதுமா, நான் போய் விட்டுட்டு வந்துறேன். சரிம்மா, போமா. மாமா. சொல்லுமா. சுவாதிக்கு அத்தை ஏதோ பெட்டில வச்சு கொடுக்குறாங்க, என்னது அது? அதுவா, இந்த வந்து சொல்றேன். பேத்தியே பேராண்டி வழி அமிச்சிட்டு வந்துடுறேன். மாமா, அந்த பெட்டிக்குள்ளார என்னதான் வச்சிருக்க மாமியாரு? என் மேல மாமியார் பார்த்த வரைக்கும் கழுத்துல அட்டைகையை போட்டுருந்துச்சு. வந்து பார்த்தா கழுத்துல நகையங்கான ஒன்னே காணா. அடட, நகையதான் மாமியார் கழட்டி கொடுத்துருச்சா பேத்திக்கு? இந்த வரட்டு கேட்க என்ன ஏதுன்ட்டு. செத்த நில்லுங்க. என்னது என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிற நீ? என்ன கொடுத்தீங்க சுவாதிக்கு? என்ன கொடுத்தேனா? பெருக்கு அதை கேட்கற? நானும் இந்த வீட்டு மருமக தானே, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டு மூத்த மருமக நானு, என்கிட்ட எதுவும் சொல்லாம விட்டுருவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லியே ஆகணும், இல்லன்னா உங்க மண்டை வெடிச்சு அவ்வளவுதானே. அப்பள பொண்ணு கூட சேர்ந்துதான் நீ வந்த. நீ போயிருக்கணும்ல. நான் மாமியார் வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். தப்பா அது? டேய், ஒரு தப்பு இல்ல, தாராளமா இரு. நான் அந்த பெட்டிக்குள்ளார என்ன வச்சு கொடுத்தேன்னு நமக்கு தெரியாம நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் கேட்டுட்டேன், ஆனா இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நானே சொல்லிடுறேம்மா எல்லாத்தையும். மாமியார் கழுத்துல அட்டிகை போட்டிருந்தால அத பேத்திக்காக கழட்டி கொடுத்துட்டா. போதுமாமா, விஷயம் தெரிஞ்சிச்சா உனக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்ல நீங்க. இது என்னோட நகை நான் கொடுக்கறதுல இருக்கு, இதுல ஒன்ட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? வீட்டு பெரிய மருமக, எனக்கு நீங்க எதுவுமே நீங்க தரவே இல்லையே. சீக்கிரம் என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. முன்கூட்டி எல்லாம் சொல்லிட்டியே. சொல்லிட்டேனாலும் போடுற நகையை உங்க பேத்தி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப எனக்குன்னு, இந்த வீட்டு பெரிய மருமக எனக்குன்னு என்ன இருக்கு? என்ன வேணும்னு சொல்லு. சொத்து பத்தி எதுவா இருந்தாலும் உனக்கு கூட எழுதி கொடுத்துருவோமா. இப்போதைக்கு சொத்து பத்தி எழுதி கொடுத்ததே போதும். அந்த நகை மேலதான் கண்ணா இருந்திருக்க, எப்படா நமக்கு வரும்ட்டு தானே கேக்குற. இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. செயின் இருக்கு, வளையல் இருக்கு, தாலி குடி இருக்குல்ல. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொன்னா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அட என்ன லட்சுமி இப்படி பேசுற? சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் உங்கள்ட்ட. அதான் நீங்க என்கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏமா, நான் இருக்கிறது எல்லாத்துக்கும் பாரம் தானே. இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்களே. அத்தை, ஏன் இப்பெல்லாம் நினைக்கிறீங்க? அப்புறம் கண்ணு முன்னாடி பேத்திக்கு நகைப்பெட்டியை கொடுத்தது என்ன கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்கன்னு இம்படி கேள்வி கேட்கறியே. நீங்க தாராளமா உங்க பேத்திங்களுக்கு எது வேணாலும் செய்யுங்க, நான் ஒன்னும் சொல்லல. அப்புறம் இருந்தாலும் உங்க ஞாபகத்தமா நான் சொல்லிட்டேனம்மா. போனதுக்கு அப்புறம் வளையல் இருக்கு, செயின் இருக்கு, தாலி கொடி இருக்கு, அதுல போட்ட காசு இருக்கு, ஒவ்வொன்னா எடுத்துக்கோங்கம்மா. என்னம்மா பதிலே காணா? வீட்டுக்கு கிளம்புறேன். அத்தை வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அப்ப உடனே கிளம்புறேங்கிற? இல்லத்த, பரவாயில்ல. சரி, போயிட்டு வாமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், முன்ன மாதிரி ஆளு கிடையாது, எவ்வளவோ மாறிட்டேன் நானு. யாரையும் வேதனைப்படுத்திருந்தாலும் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டேன். சரிம்மா, அதுக்கே இப்ப வருத்தப்படுற? அடுத்து என் பேரன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கு என் பேரனுக்கு செய்யணும், இல்ல நான் கையில போட்டு வலையில கொடுக்குறேன். ஏன் லட்சுமி கிட்ட அதை எதுவும் பேசி பாரு, அது மனசை கஷ்டப்படுத்திட்ட. நான் என்னங்க கஷ்டப்படுத்துறதுக்கு? நான் எதுவுமே சொல்லலையே, அவளாதான் கேக்குறா. இப்ப அவளாவே வருத்தப்பட்டு நிக்கிறா, நான் என்ன பண்ண முடியும்? மனசுல ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். சுவாதி பத்தி இவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சுட்டு என்னமோ சுவாதி பேத்தின்னு தூக்கி வச்சு பேச நினைக்கிறியா? வீட்டுக்கு வந்ததுமே என்னோட அட்டையை கழட்டி கொடுத்தேன்னு நினைக்கிறியா? அப்படின்னு இல்லத்த. அப்படின்னு இல்லைனாலும் உன் மனசுல இருக்கும். உங்க மாமாட சொன்ன மாதிரிதான் நானும் என் பேத்தின்னு கூட பாக்காம நிறைய பேசிட்டேன். ஆவும் சுவாதி வீட்டுக்கு வந்தா கூட அவமானப்படுத்த நடந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணேன். ஆனா சொன்னீங்களே, உங்க பொண்ணு அமலாதான் உங்க மனசை மாத்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாமா, மனசு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு நான் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். கல்யாண மண்டபத்திலேயே நான் செயினை கழட்டி கொடுத்துடலாம். தப்பா பேசினா என் மனசு கலங்கிடக்கூடாதான், வீட்டுக்கு வந்து கொடுக்கணுமேன்ட்டு உங்க 2 பேர்த்த இங்க வர சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன போதுமா? குழப்பத்தி இருந்துச்சாப்ப? சரி சரி, வருத்தப்படாம உட்காரு. டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடி. உட்காருமா மாமா. சரி மாமா. இதே நினைச்சிட்டு ஒன்னும் கவலைப்படாத, உன் மவனுக்கும் செயினை கொடுக்குறேன். மூஞ்சி உம்மனா மாதிரி வச்சுக்கிட்டு உட்காரடி. மாமியார் இந்த அளவுக்கு மாறினதே பெரிய விஷயம். நானும் எதிர்பார்க்கல இப்பெல்லாம் நடந்துக்குவான்ட்டு. நானும் எதிர்பார்க்கலதான். ஆமா மாமா, நானும் எதிர்பார்க்கவே இல்ல. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதுமா எனக்கு. அம்மா கட்டாயப்பட்டனால பாப்பாவும் மாப்பிள்ளையும் நேரா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கல்யாணம் பால் மலை குடிக்கிறதுக்கு நேரா மாப்பிட்டுக்கு தான் போயிருக்கணும். அம்மா வருத்தப்பட்டு சொன்னனால அங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? இல்லங்க, சொல்றேன். பாப்பாவும் மாப்பிள்ளையும் இப்பதான் போன் பண்ணி கேட்டேன், 2 பேரும் மாப்பிள்ளைக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. நம்ம பாப்பா கிட்ட நகை பெட்டி கொடுத்தாங்களாம். வீட்டுல போய் தான் பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னாங்களாம். வந்து பார்த்ததுல என்னாச்சு? கழுத்துல போட்டு நகையை கழட்டி கொடுத்துருக்காங்களாம். யார்? அம்மாவா? அத்தை தான் கழட்டி கொடுத்துருக்காங்களாம். என்ன சொல்ற? அடுத்தபடிதான் சொன்னாங்களாம், வீட்டுல போய் தான் பாக்கணும்ட்டு. வீட்டை திறந்து பார்த்தா அவ வாங்க மாட்டான்ட்டு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அம்மா ஆசைப்படத கொடுத்துருக்காங்க. அட்டைக்கு அது ஒண்ணுதான் போட்டுருந்தாங்க, அதையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. குட்டிக்காக ஆசையா கொடுத்துருக்காங்க. அதான் அத்தை மனசு தெரிஞ்சிட்டாங்க. நம்மளையும் தெரிஞ்சு ஏன் தனியா 2 பேர் கஷ்டப்படணும்? அத்தையும் மாமாவையும் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டுக்கலாங்க. ஆனா நினைச்சு உங்ககிட்ட சொல்லுன்ட்டு நீயே சொல்லிட்ட. நீங்க தான் மாமா கிட்ட எப்படியாவது பேசி 2 பேர்த்த இங்க வர வைக்கணும். பேசிக்கலாம் பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன். அப்பாவும் மாப்பிளையும் பால் மலை குடிக்க அடுத்து நம்ம வீட்டுக்கு தானே வரணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்ததுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீல? எல்லாம் ரெடியா இருக்கு. பால் மலம் குடிச்சிட்டு அப்புறம் பணியார் கொடுத்துக்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைக்க வேண்டியதா. சரி சரி.
அம்மா அக்காவோட நானும் வீட்டுக்கு போறேம்மா. எங்க வீட்டுக்கு போற? அக்கா வீட்டுக்கு தாம்மா. அக்கா கூட போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேனே. நீ மண்டபத்துல இதே தான் பண்ணிட்டு இருந்த. இன்னும் மாப்பிள்ள மனவரையே சுத்தி வந்திருந்தாங்க. நீ சுத்தி வரேன்னு பின்னாடியே போன. போக கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப என்னன்னா அக்கா கூட வீட்டுக்கு போறேங்கிற? ஒரு வாரத்துக்கு அப்படிலாம் போக கூடாதுமா. அக்கா போயிட்டா நான் மட்டும் வீட்டுல தனியா தானே இருப்பேன். எனக்கும் போர் அடிக்கல. நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன? அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டா அவ கூட நீ பின்னாடி போயிடணுமா? அப்புறம் என்னமா பண்றது? இப்படி தூரம் வளர்ந்துருக்கியே, பேசுறியே தவிர அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க நீ. எதுக்கு இப்ப பிள்ளைய திட்டிட்டு இருக்க? ஏதோ ஆசைப்பட்டு கேக்குது அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. இப்ப போவேனா? ஒரு மாசம் கழிச்சு போயிட்டு வாமானா முடிஞ்சு போச்சு. எதுக்கு பிள்ளைய திட்டிட்டு இருக்க நீ? ஆமா, நீங்க சொல்ல வந்துருங்க. எது சொன்னாலும் போதும். நீங்க சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து புடவே கழட்டாம அப்படியே நிக்கிறா. கழட்ட கூட மனசு வரல போல இருக்கு அவளுக்கு. நல்லா அக்கா இருக்கும், வேலை எல்லாமே அக்கா பாத்துரும். அக்கா போயிட்டானா அடுத்த வேலை எல்லாமே நீ தான் செஞ்சுக்கணும். வேலை முத கொண்டு வீட்டு வேலை எல்லாமே நீ தான் பாக்கணும். வீட்டு வேலையை நான் தான் பாக்கணுமா? அப்புறம் நீ பாக்காம வேற யார் பாக்குறது? அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டா அடுத்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணணும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஏன் பிள்ளைய கேட்டுட்டு இருக்க நீ? இப்ப இருந்து அவ ஒழுங்கா இருந்தா பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமும் வாய் பேசாம அவங்க அக்கா மாதிரி அமைதியா இருப்பா. அதுக்குதான் சொல்றது. நீங்க எதுக்கு ஏனாதானமா குறுக்க வரீங்க? போடி உள்ளார போடி. புடவை கட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு வாப்போ. கொஞ்ச நேரத்துல அவங்க அக்காவும் மாமா வந்துருவாங்க. தானே ஆர்த்தி எடுக்கணும்ல. போ. அப்புறம் வேலை நிறைய இருக்கு. போய் புடவை மாத்திட்டு வாப்போ. அக்கா வந்ததுக்கு அப்புறம் அதுகிட்ட எதுவும் பேச முடியாதுல. ஆமா, பக்கத்துலயே இருப்பார்ல. அதான் சொல்லியாச்சுல. இனிமே கல்யாணம் ஆகி போயிட்டா அவ குடும்பம் அவ புருஷன் வீடு எல்லாமே ஆயிடுச்சு. இனிமே நம்ம வீடு சொந்தக்காரங்க வீடு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போவா, பாத்துட்டு போவா. என்னம்மா இப்படி சொல்ற? அக்காவை நம்பிட்டு நான் பார்க்க முடியாதா? அக்கா கிட்ட பேச முடியாதா? அக்கா கூட தானே தினமும் படுத்து தூங்குவேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சா ஒத்தத்தான் வாங்குவாமா. மாடி ஜோதி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. உள்ளார போய் புடவை மாத்திட்டு வாப்போமா. என்னத்த அப்பையில இருந்து பாக்குற புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்க நீ? பாருங்க ஜோதி எப்படி திட்டுறாண்டு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நான் வருஷமா கூட இருந்தாக்கா இனிமே வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுன்னு வருத்தப்படுறாவ. என்னன்னா சரிம்மா விடுமா, அக்கா நம்ம அக்கா தானே, பாத்துக்கலாம், வீட்டுல போய் பாத்துக்கலாம் சொல்றதை விட்டுட்டு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பிள்ளை ஜோதி, பொறுமையா எடுத்து சொன்னா சரின்னு சொல்ல மாட்டா. கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க எல்லாரும் அவங்க செல்லம் கொடுக்கும் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆமா, நான் என்னத்த செல்லம் கொடுக்கறதுக்கு தான் ஓவர கோவத்தை காமிக்கிற பாப்பா கிட்ட. ஜோதி இங்க வாமா, அவங்க மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அக்கா போயிட்டான்னு வருத்தப்படாதா. நாளைக்கு அம்மாச்சியும் கூட இருக்கேன். சரிமாச்சி. சொன்ன உடனே சரிமாச்சின்னு கேட்டுக்கிட்டா எல்லாமே சொல்ற விதத்துல இருக்கு. நீ பாடு கெசக் பசக்கா பேசிட்டு அண்ணி பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. அப்படியே வெளியே நிக்க சொல்லாமலா? நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வந்துறேன். சரிங்க. நீ என்ன இப்படி நின்னுட்டே இருக்க? ஆர்த்தி எடுக்கணும்ல அக்காக்கு. வா போலாம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. சரிம்மா. அம்மா ஜோதி வாடி, ஆர்த்தி இருப்போம். நான்லாம் இருக்க கூடாதா, நீ போய் எடுப்போம். வாமா. போங்க பெரியவங்க, போய் ஆரத்தி எடுங்க. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, சுமங்கலி தான் ஆரத்தி எடுக்கணும். அட போங்க, காலத்திலே சுமங்கலி அதுன்ட்டு நான்லாம் எதுவும் நினைக்கல. நினைக்கிறது எதுவும் இல்ல, காலங்காலமா அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. வீட்டுல பெரியவங்க நீங்க, ஆரத்தி எடுத்து உள்ள அலைங்க போங்க. சரிதா, நான் மட்டும் வேணா ஒரு 3 பேரா சேர்ந்து ஆரத்தி எடுத்துருவோம். சரிம்மா.